கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வசனத்துக்கு நடுங்கணும். ஏன்னா வேத வசனம் ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் எப்படி பயபக்தியோடு படிக்க வேண்டும், ஆர்வத்தோடு படிக்க வேண்டும். அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. அதிகாலையில் நீங்கள் எழுந்து ஜெபிக்கும் போது இந்த வேதத்தை 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிப்பீங்க இல்லையா, அதில் இந்த ஒரு பாகமாக நீங்கள் வேதத்தை வாசிங்க. ஒரு அதிகாரம் வாசித்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட வாசிக்கலாம். நீங்கள் வீட்டிலே இருக்கிறவர்களாக இருந்தால் 5 அதிகாரம் கூட வாசிக்கலாம். காலையில் 5, நைட் 5 வாசிப்பாங்க. சிலவங்க காலையில் 1, நைட் 1 வாசிப்பாங்க. இப்படி வாசித்தாலும் நீங்கள் எப்படியாவது அந்த பைபிளை நீங்கள் தினமும் அதை நான் கண்டிப்பாக வாசிப்பேன்னு ஒரு பொருத்தின மாதிரி செய்து நீங்கள் இந்த மாதிரி வாசிங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் காலையில் ஏன் வாசிக்க சொல்கிறேன்னா, எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. நீங்கள் வாசிக்கும் போது வாசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கவும் அதுபடி நடக்கவும் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் வாசிங்க. அந்த வசனத்தோடு ஆண்டவர் உங்களோட பேசுவார். நீங்கள் இன்றைக்கி என்ன உங்கள் வாழ்க்கையில் இருக்கோ அதை காட்டுவார், உங்களுக்கு உணர்த்துவார். இவர் இது மாதிரி இருக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்றது பேசுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அதை உணர்ந்திருக்கேன். ஏன்னா ஆண்டவர் அந்த அதிகாலையில் அவரோடு நான் ஜெபம் பண்ணிவிட்டு வேதம் வாசித்து ஒரு பாட்டு பாடி அப்படி இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவரோட நீங்களும் அவர் மட்டும்தான் அந்த தனித்து இருப்பீங்க. ஏன்னா பசங்க முழிக்க மாட்டாங்க, யாரும் முழிக்க மாட்டாங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி வேதத்தை வாசிங்க, சரிங்களா? சிலருக்கு என்ன தெரியுமா செய்வாங்க, 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு அவசரமாக இந்த காலண்டரை பார்த்துட்டு அதில் ஒரு குட்டியாக வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் வாசிச்சுட்டு போயிடுவாங்க. அதை மாதிரி வாசிக்கக்கூடாதுங்க. வேத புஸ்தகத்தை எடுத்து அதை வாசிக்கணும். சிலர் வேத புஸ்தகம் எடுக்காதனால அது தூசி படிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு எவ்வளோ பரிசுத்தமான பைபிள் தெரியுமா, அது ஒரு தூசி படிஞ்சு போய் இருக்கும். ஆலயத்துக்கு போகும்போது தட்டி எடுத்துகிட்டு போவாங்க. இல்லாட்டி யாருன்னா வீட்டில் ஐயர் வந்தால் பைபிள் கேட்டால் அதை தேடுவாங்க, எங்கே வச்சுருக்கோன்னு தெரியாமலே தேடுவாங்க. அப்படியே தேடினாலும் எங்கேயோ அது ஒரு கசங்கி புசங்கி ஒரு சாதாரண புக்கு மாதிரி எங்கேயோ கிடக்கும். அதை தட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பசங்க கையில், மெயினாக குழந்தைங்க கையில் கொடுக்கக்கூடாது, கிழிச்சு போட்டுருவாங்க. அந்த பரிசுத்த வேதத்தை நீங்கள் தேவ ஆவியினால் தீர்க்கதரிசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல அது எழுதப்பட்டது. அதனால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பயபக்தியாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் படிங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அதை வாசித்ததை நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு. இப்படியெல்லாம் இருக்குது, இப்படி தான் நடக்கணும், ஆண்டவருடைய பிள்ளையாக நடக்கணும் நீங்கள் சொல்லி கொடுத்து வளங்க. அப்புறம் அதுக்கு படிக்கிற காலத்தில் நீங்கள் வேத புஸ்தகத்தை புஸ்தகத்தை கொடுங்க. அந்த பிள்ளைகள் வாசிப்பாங்க. எழுத்து கூட்டி எப்படியாவது ஒரு 5 வசனமாவது வாசிக்க சொல்லுங்கள். பெரியவர்கள் ஆன பிறகு அவங்க எவ்வளோ வாசிக்கிறாங்களோ வாசிக்கட்டும். ஆனால் தினமும் ஒரு 5 வசனம் வாசிக்கணும்னு சின்ன பசங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து அந்த ஆர்வத்தை காட்டுங்க, சரிங்களா? அப்புறமேட்டு சிலவங்க பைபிளை கை இப்படி பிடிச்சிப்பாங்க. எந்த பாகம் திறக்கிறோமோ அது மட்டும் வாசிக்கணும். அதுவும் கண்ணில் எந்த பகுதி தெரியுதோ அது மட்டும் வாசிப்பாங்க. இப்படி தான் ஒருத்தர் வாசித்தாராம். அப்படி வாசிக்கும்போது ஒரு நாள் அவசரமாக அந்த பைபிளை திறந்து வாசிக்கும்போது யூதாஸ்னு ஆண்டு கொண்டு சேர்த்தானோ அந்த பகுதி தெரிஞ்சதுனால அது வாசித்தாராம். வாசித்துட்டு இது என்ன காலங்கத்தால் இந்த வசனம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடிட்டு திறந்தால் நீனும் அந்தபடியே போய் செய் அப்படின்னு வசனம் இருந்துச்சான். உடனே இந்த மாதிரி வாசிக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா அது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நீனும் அந்தபடியே போய் செய்யினா அது குளத்தங்கரையில் அந்த கழுவுறது சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஆனால் முழு அதிகாரம் வாசித்தா தானே அது ஆண்டவர் எதுக்காக சொல்லப்பட்டு இருக்குதுன்னு தெரியும் இல்லையா? யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவன் எதனால் செத்தான், இயேசு காட்டி கொடுத்தான், அப்படி அதெல்லாம் அவங்க வாசிக்காமல் வெறுமனே வாசிப்பாங்க. அப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், வேதத்தை அனுதினமும் வாசிங்க, தியானிங்க. நம்ம இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னு தியானிக்கிறது மட்டும் இல்லை, அதுபடி நடங்க, சரிங்களா? தேங்க்யூ.